ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய விஷயம் தேவையில்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 16. 3வது நாள் நடந்த ஃபார்மல் ஆடியன்ஸ்ல டெங்கோ கிளான்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ஏஞ்சல்ஸோ உல்ஃப்ஸோ கலந்த ஹைபிரிட் தான் இந்த டெங்கோ. ஏஞ்சல் வந்துட்டு உல்ஃப் பாடியில ரீஇன்கார்னேட் ஆனது அப்படின்னு ரஃபேல் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. டெங்கோ கிளான் எல்ரோட டாட்டர் தான் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. லீடருக்கு பதில் நான் இங்க வந்திருக்கேன், என் பேரு மோமிஜி அப்படின்னு வா சொல்றா. இப்போ பிளாஷ்பேக் போகுது. கிளேமனை தோக்கடிச்ச அப்புறமா நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. எல்ஃப் டைனஸ்டிக்கு போற வழியில நம்ம ஹீரோ ரோட போடுறதுக்கு பிளான் பண்ணிருப்பான். அந்த இடத்துல ஒரு மவுண்டைன் இருக்கு. அங்கதான் சீக்ரெட்டான டெங்கோ கிளான் இருக்கிறதா தகவல் இருக்கு. ட்ரீமரோட ப்ராக்சியா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு பெனிமாரோ சொல்லவும், நீங்க 2 பேர் மட்டும் வரலான்னு செக்யூரிட்டி உங்களை உள்ள கூட்டிட்டு போறான். இந்த இடமே வேற ஒரு டிமென்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. டிமன் லார்ட் கேரியான அளவுக்கு இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பெனிமாரோ அனலைஸ் பண்றான். எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இந்த லேண்டியை கைப்பற்ற வந்திருக்கீங்களான்னு மோமிஜி கேட்கவும், இந்த மவுண்டன்ஸை தாண்டி ரோடு போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்க தான் வந்திருக்கோம். ஒரு டனல் போட போறோம்னு சொல்லவோ, ஓ லேண்டை கைப்பற்றதுக்கு வரலன்னா எந்த பிரச்சனையும் இல்லையா, நீங்க சொல்ற இந்த டனல் அப்படின்னா என்னது அப்படின்னு வா கேட்கவும், அதை பத்தி எனக்கே தெரியாது, ப்ளூ பிரிண்ட்ல இந்த மலையை ஓட்டர் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லவும், புனிதமான மலையை நீங்க தோண்ட போறீங்களா அப்படின்னு மோமிஜி கேட்கவும், நாங்க இதை ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு பெனிமாரோ பொலைட்டா தான் பேச ட்ரை பண்றான். அந்த டீமன் லார்ட் எங்க பிரச்சனையில தலையிடாத வரைக்கும் நாங்களும் ஏதோ பண்ண வேணாம்னு யோசிச்சிருந்தோம். இந்த ஸ்னேக் உமனை கூட்டிட்டு வந்தவங்களெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லவும், ஆலிபஸ் டென்ஷன் ஆகி பெட்ரிஃபிகேஷனை யூஸ் பண்ணாமல அது ஒர்க் ஆகல. மோமிஜி இப்ப ஆலிபஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. மோமிஜி கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா. பீஸ்கட்டியர்ஸ் இவ்வளவு வீக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நெகோசியேஷன் பண்ண வந்திருக்கவங்க நான் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணலன்னு ஆலிபஸ் சொன்னா அதை நான் சொல்லணும் அப்படின்னு 2 பேரும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண போகவோ உட்காந்து அசால்ட்டா கொடுத்துட்டு இருந்த பெனிமாரோ கண்ணுமிக்கிற கேப்ல வந்து மோமிஜியை தடுக்கிறான். சார் பெனிமாரோ, நீங்க இதுல இன்வால்வ் ஆகணுமான்னு கேட்கவோ, இல்லைன்னா நீ இறந்திருப்பேன் நம்ம ஹீரோ ஆலிபஸ்ட் சொல்றேன், நான் அட்டாக்க பின்வாங்கியிருப்பேன் மோமிஜி சொன்னா, நீ இன்னும் ஆறாவ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கலான்னு பெனிமாரோ சொல்றான். மோமிஜியோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் டெங்கோவோட லீடர். என் பேரு கைடே அப்படின்னு அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் வேற லெவல், அது ஹே ஸ்டைல் தானே அப்படின்னு கேட்கவும், உங்க பொண்ணு யூஸ் பண்ணதும் நான் யூஸ் பண்ண அதே ஸ்பாட் ஸ்டைல் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட மாஸ்டர் பியாக்கியா ஆரக்கி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஓக்கர் வில்லேஜ்ல என் மாஸ்டர் கிட்ட நான் அந்த ஸ்கில்ஸை கத்துக்கிட்டேன். அவருக்கு ஒரு பேரனும் இருந்தாங்க. அந்த பையன் ஒரு ஸ்வாட் ப்ராடஜின்னே சொல்லலாம். ஈவன் தோ என் மாஸ்டர் சாகிற கண்டிஷன்ல இருந்தாலும் எனக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. எனக்கு கைடேங்கிற பேரை கொடுத்து அவரோட லைஃப் ஃபோர்ஸ் கம்மியாகி இறந்துட்டாரு. அவர் விட்டுட்டு போன அந்த பேரை ஒரு ஸ்வாட் ப்ராடஜி ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அவர் ஸ்கில்ஸ்க்கு நானும் அவர் மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த பேரன் கூட இவங்க ஒண்ணு சேர்ந்த கதையை இவங்க சொல்றாங்க. நீங்க பேசுறது ஹாக்ரோ பத்தியா அப்படின்னு நம்ம கேட்கவும், அவருக்கும் ஒரு நேம் கிடைச்சிடுச்சா, அவர் இன்னும் உயிரோட இருக்குதுன்னு நினைச்சா ஹாப்பியா இருக்கு அப்படின்னு கைடே சொல்றா. ஹாக்ரோ உங்களுக்கு இதை பத்தி தெரியுமான்னு பெனிமாரோ யோசிக்கிறான். ஹாக்ரோ உங்களை வளர்த்திருக்காருன்னா கண்டிப்பா என் பொண்ணு கேட்ட ஹஸ்பண்ட் தான் நீங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நீங்க பண்ண ப்ரப்போசல் எனக்கு ஓகே அப்படின்னு கைடே சொல்றா. அம்மா எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, நான் ஒரு உண்மையான லேடி, அவரை என் மேல லவ்ல விழ வைப்பேன், அதுவும் என் சொந்த முயற்சியில அப்படின்னு சொல்லி மோமிஜி சொல்றா. சாரி என்னால உடனே பதில் சொல்ல முடியல, என் லார்ட் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு பெனிமாரோ கிளம்பியிருப்பான். டேமன் லார்ட் ட்ரீமரு கூட நாங்க ஒத்துமையா இருக்குன்னு தான் நினைக்கிறோம், நீங்க சொல்ல போற பதில தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைடேவோ சொல்றா. அந்த கைடே உடம்பு சரியில்லாம இருக்கா அப்படிங்கறத பெனிமாரோ சொல்லாமையா புரிஞ்சுக்கிறான். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் இல்னஸ் இருக்குமோ ஆலிபஸ் கேட்கவும், அவங்க பொண்ணுக்கு அவங்க மோமிஜின்னு பேரை வச்சிருக்காங்க. சோ அதுவே அவங்களோட மேஜிக்கல்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிருக்கும். அவ வயிற்றுக்குள்ள இருக்கும் போது தன்னோட முடிஞ்ச ஸ்ட்ரென்த் அவ்வளத்தையுமே அவளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெனிமாரோ நினைக்கிறான். என்னோட ஹஸ்பண்ட் இப்போ லார்ட் ட்ரீமரு கூட இருக்காங்களா, அவர் இறந்திருப்பாருன்னு நினைச்சேன், அவர் உயிரோட இருக்காருன்னு கேட்டதுல சந்தோஷம் அப்படின்னு ஹைடே யோசிக்கிறா. ஸோ இப்போ ப்ரெசென்ட் டைம்லைனுக்கு வருது. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, என்னால் முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்கள் எங்களை பக்கத்து டெரிட்டரியா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் எங்கள் விஷயத்தில் எதுவும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு மோமிஜி அதிகாரமாக சொல்லவோ, ஷியான் இந்த இடத்துல டென்ஷன் ஆகுறா. வேலை ஷியான் இப்போல்லாம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். என்கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா நம்ம ஹீரோக்கு புரியல. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் மவுண்டன்ஸ் எதையும் ஆக்குபை பண்ணலாம் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் நாங்கள் ரோடு போட போகிறோம் நம்ம ஹீரோ சொன்னா. அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஜஸ்ட் எங்கள் வில்லேஜில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்தா சரி அப்படின்னு மோமிஜி திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லவும், கூட ஃபைட் ஆரம்பிச்சு உங்க லேண்ட் ஆக்குபை பண்ணிடுவோம்னு நினைக்கிறியா நம்ம ஹீரோ கேட்க. ஆமா நான் அப்படிதான் சந்தேகப்படுறேன், நீங்க அந்த ஃப்ரே கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கணும். வெயிட் பண்ணு நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ போயிட்டு டிஸ்கஸ் பண்ண போறான். டேமன் லார்டா இருந்த ஃப்ரே எதுக்காக டெங்கோ மவுண்டன் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணும் நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருவேளை லேடி ஃப்ரேக்கு ஹைட்டான பிளேசஸ்னா பிடிக்குமா அப்படின்னு கெல்ட் சொல்றான். இதெல்லாம் ஒரு காரணமா வச்சா ஃப்ரே அவங்க கூட சண்டைக்கு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மோமிஜி சொல்றா. தாலியனை ஆக்குபை பண்ணுறதுக்கு ஃப்ரேக்கு எங்க லேண்ட் வேணும், அதுக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு மோமிஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்ப கெல்ட் சொன்னது கரெக்ட் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ரே ஹைட்டா இருக்கக்கூடிய எல்ஃப் டைனஸ்டி ஆக்குபை பண்ண டெங்கோ தங்கி இருக்கிற மவுண்டன் ஆக்குபை பண்ணணும்னு நினைச்சிருக்கா. கிளேமனை தோக்கடிச்சப்போ ஃப்ரேவும் கேரியனும் மலிம்க்கு கீழே போயிட்டாங்க. இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகும்போதே 3 பீஸ்கட்டியர்ஸ்ல ஒருத்தியான ஆலிபஸை கூட்டிட்டு போனது இன்டைரக்டா டேமன் லார்ட் ட்ரீமரோ வந்து ஃப்ரேக்கு சப்போர்ட் பண்றாரு போல அப்படிங்கறத சொல்றதா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்ரே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட அந்த லேபிரின்த்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஃப்ரேக்கு இப்போ உங்க லேண்ட் மேல ஆசை கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் தான் மோமிஜி ரிலாக்ஸ் ஆகுறா. இவங்க 2
எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. எங்க எல்டர் கைடு அவங்க கிட்ட அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் தூக்கி கொடுக்குறாங்க. ஷூனாவும் அதை படிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க நலமா இருக்கீங்களா? நீங்க உயிரோட இருக்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நேர்ல பார்க்க என்னால வர முடியல. அதான் நம்ம பொண்ணை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். இது எனக்கு வந்த லெட்டர் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சார் பெனிமாருவ நம்ம பொண்ணு அவன் மேல லவ்னு சொல்லியிருக்கான்னு அதுல வாசிச்சுட்டு இருக்கும்போது மோமிஜி அதை டக்குனு பிடிக்கி பார்த்தா 2 லெட்டர் இருக்கு. அனுப்ப வேண்டிய லெட்டர் எங்க அம்மா ஒரே கவர்ல வச்சு விட்டுருக்காங்களே அப்படின்னு பாக்குறா. அவன் ஃபால்மேத் கிங்டம்ல இருந்து திரும்ப வந்துட்டான். ஹாக்ரோ அவருக்கு வந்து அந்த லெட்டர் வாங்கி படிச்சு பாக்குறான். அப்பாவா நம்ம பொண்ணோட ஸ்கில்ஸை நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஹாக்ரோ தி ஸ்வார்ட் சர்வன்ட் அவளுக்கு டீச் பண்ணுங்க. ஃப்ரம் யுவர் லவ்விங் வைஃப் கைடே அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அவ இன்னும் என்னதான் லவ் பண்றாளா அப்படின்னு ஹாக்ரோ யோசிக்கிறான். அப்படின்னா நீங்க தான் என்னோட அப்பாவா அப்படின்னு மோமிஜி ஹாக்ரோ கிட்ட கேட்கலாம். நான் தான் உன்னோட அப்பா ஹாக்ரோ அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அப்பா அப்படின்னு கட்டி பிடிக்கவும் யங் மாஸ்டரோட மனசை கவர்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லவும் இப்பதான் நீங்க உங்க பொண்ணையே பாத்தீங்க அதுக்குள்ள சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி பெனிமாரு கேட்கவும் அப்பாவா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதுல என்ன தப்புன்னு அவர் கேட்கிறாரு. அண்ணா லேடி ஆலபிஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு ஷோனா சொல்றேன். சார் பெனிமாரு ஒருவேளை மோமிஜி உங்க அபிஷியல் வைஃபா மாறிட்டாலும் நான் உங்க செகண்ட் வைஃபா இருக்கவோ தயார் தான் அப்படின்னு சொல்லி அவா சொல்லியிருக்காரு. பெனிமாரு லேடிஸ் விஷயத்துல வீக்கு போலியன்னு கேள்வி பாக்குறான். நிறைய லேடிஸ் கொண்டு பிடிக்குது போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ட்ரீமரோ அதை நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி காப்டா கேட்கறான். ஷோனாவும் ஷியானோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. மயிலாடு எனக்கு உங்க மேல ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கிடையாதுன்னு டியாப்ளோ சொல்லவும் ஒன்னு யாரும் கேட்கலடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் சிஸ்டரோட சபார்டினேட் ஒருத்தருக்கும் அவர் மேல கண்ணுதான் அப்படின்னு சொல்லி காபிரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். என் சிஸ்டர் சோகா மேல இருந்த மரியாதைனால அந்த 2 பேரும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லவும் அப்போ பென்னிமாருக்கு ஒரு ஹைரமே இருக்கா அப்படின்னு சொல்லி காப்டா பாக்குறான். ஹைரம் வச்சுக்கிறதுலயோ தப்பில்லன்னு அவங்க பேசிட்டு இருந்தா பென்னிமாரு ஒரு பூமர் அவன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒத்து வர மாட்டான் அப்படின்னு சோபை சொல்றான். சார் பென்னிமாரு திறமைக்கு நிறைய பொண்ணுங்க அவர் மேல அட்ராக்ட் ஆகுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லவும் காபிரோக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்க சீரப் பண்றாங்க. ஏன் ஆளுங்கள ஒருத்தங்க கூட பொண்ணு இல்லையே அப்படின்னு காபிரோ வருத்தப்படுறான். காபிரோவோ 2 காப்ளின்ஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பார்த்திருக்கான். நீ வேற ரேஸை சேர்ந்தவா நம்ம ஒன்னா இருக்க முடியாதுன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ண அந்த 2 காப்ளின் பொண்ணுங்களோ வேற ரேஸ் ஆளுங்க கூட தான் டேட்டிங் போயிருக்காங்க. சோவை உங்களுக்கு ஏதாச்சும் இன்சிடென்ட் இருக்கான்னு கேட்டா நான் லாஸ்டா ஃபைட் பண்ண அந்த சர்ச்சில் இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சோவை சொல்லவும் லார்ட் ரேமரோ நம்ம என் பிரதரை பத்தி பேசிட்டு இருந்தோம் டாபிக் எங்கேயோ போயிடுச்சுன்னு ஷோ நான் சொல்றேன். பெனிமாரு ஓ முடிவுன்னு நம்ம ஹீரோ கேட்டா நான் ஹைரம்லாம் வச்சுக்கிட மாட்டேன் ஒரு ஒய்ஃப் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் தான் அவங்க மனசை கவருவேன் அந்த ரோல் என்னோட தான் இருக்கும் அப்படின்னு மோமிஜி சொல்றா. ஃபைட் எதுவும் பண்ணாம ஃபேரா 1-on-1ல அவங்க மனசை ஜெயிச்சா எனக்கு ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்லவும் புரிஞ்சது மயிலாடுன்னு ஷியானும் ஷோனாவும் பாத்துக்கிறாங்க. நான் அதை சொன்னது பென்னிமாருக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்படியே காமெடியா ஒரு வழியா நம்ம ஹீரோட ஆடியன்ஸும் அந்த டேக்கு முடியுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு டேமன் லார்ட் ஆயிட்டான் அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்காக அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோவை வேற வேற ரேஸை சேர்ந்தவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு என்னதான் எல்லாம் நார்மலா போற மாதிரி தெரிஞ்சாலும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அது போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.